ஆண்டி வந்து என்ன கிஃப்ட் தான் அவங்களுக்கு அண்டியே கிடைச்ச பெரிய கிஃப்ட் தான். அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தார். பணி கொண்டு உண்மையை உலகறிய இடித்துரைக்கும் ஊடகவியலாளனாக வியப்புறு சேவையாளருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யாருன்னு கேஸ் பண்ணி சொல்லலுமா? சொல்லலாது. நேர்மையுடன் தரமான சேவை செய்யும் தூய மனத்துடையோன் துயர் துடைக்கும் தேச வள்ளல். ஹலோ ஹாய், அனைவருக்கும் வணக்கம். என்ன மேலே ஷோமா இருக்கீங்களா? ஷோமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துஷியந்தன் அண்ணாவுக்கு வந்து 50வது பிறந்த நாள் வந்து கடும் விமர்சையாக கொண்டாடுறாங்க. வாங்க போ. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அங்கே. நன்றிம்மா, நன்றி நன்றி. ஷோமா இருக்கீங்களா? நல்ல ஷோ, நல்ல ஷோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே 50வது வயசு பிறந்த நாள் கடும் விமர்சையாக வந்து கொண்டாடுறாங்க. என்னம்மா ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு யார் விஷ் பண்ணு? ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த மனைவி விஷ் பண்ண, அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகள் அப்பா சௌரங்கள் கண்டிப்பாக இரவு சர்ப்ரைஸாக இந்த சௌரம் சென்று எனக்கு பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக மகிழ்ச்சி ஊட்டியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். அதேபோல் எனது உறவுகள், அலுவலக உத்தியோகஸ்தர்கள் அனைவரும் இந்த சந்தர்ப்பத்திலே எனது இந்த சந்தோஷகரமான நிகழ்விலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியையும் மானசீகமான சந்தோஷத்தினையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஓகே, அதோட வந்து ஆண்டி வந்து என்ன கிஃப்ட் தான் அவங்களுக்கும் அண்டியே கிடைச்ச பெரிய கிஃப்ட் தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டியே ஒரு பெரிய கிஃப்ட் அவங்களுக்கு. அண்டியால் கடும் அவங்களுக்கு கடும் சந்தோஷமா இருக்காரு. ஒரு பெண்டன் பெண்டன் அடிச்சு ஒரு பெண்டன் வந்து 50 அடிச்சு பெண்டன் பார்த்தீங்கன்னு சொன்னால் துசி அப்படின்னு சொல்லி பெண்டன் ஒன்று அடிச்சு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கிஃப்டா அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ராஜா பகவதி அப்படின்ற மாதிரி அங்கே நல்லா இருக்காரு. ஓகே, இன்றைக்கு வந்து நம்மளோட வீட்டில் வந்து சொந்தங்கள் பந்தங்கள் இணைந்து நடாத்தப்படுது நம்மளோட 50வது வயசு பிறந்த நாள். அங்கிள்ற சாரி எண்டில் அங்கிள்ற 50வது வயசு பிறந்த நாள் அந்த விமர்சனம் கொண்டாடுறாங்க. ஆண்டி வாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு விஷ் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிருந்துச்சு? அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. நல்ல மனையாளி நேசம் ஒரு கோடி செஞ்சம் எனும் வீணை பாடுதே தோடி சந்தோஷ சாம்ராஜ்யமே. சந்தோஷப்பட்டேன் நான். தெரியாம நான் கிஃப்ட் வச்சிருந்தேன். தெரியாம சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க. ஓகே, ஆண்டிக்கு வந்து சொல்லிக்கலாம் நிலைமையில. இளமை கல்வியை இச்சையுடன் கற்று இன்முகம் கொண்ட இனியவனாய் பலம் வந்து பருவத்தை பரீட்சையெல்லாம் பக்குவமாய் எதிர்கொண்டு அபிவிருத்தி உத்தியோகத்தரான் நண்பன் வாழ்க்கை சக்கரம் இளமையில் திளைத்திட வசந்தமலரிடம் மங்கை வதுவை கொண்டு மகனோடு மகளிருவர் மகிழ்ந்து வைத்து மாண்புடனே வாழ்கின்றான் துஷியந்தன். அபிவிருத்தி உத்தியோகத்தராக மட்டுமன்றி அகில இலங்கை சமாதான நீதவானாகவும் பணி கொண்டு உண்மையை உலகறிய இடித்துரைக்கும் ஊடகவியலாளனாக கூர்போற்றும் நண்பனுக்கு அகவை 50 என்று கிராம அபிவிருத்தி சங்க செயலாளர் கூடவே உதயநிலா கலைக்கழக தலைவனாகவும் ஏரூர் விளையாட்டுக் கழக ஆலோசகர் என பல வியப்புறு சேவையாளருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 50வது அகவையினை அகமகிழ கொண்டாடும் எங்கள் நண்பன்
யாரெல்லாம் பேர் பேச இன்னும் பல 50 ஆண்டுகள் இன்புற்று வாழ்ந்திருக்க அகமகிழ்ந்து வாழ்த்தி இன்புறுகின்றோம். இனிய நல் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். துஷ்யந்தன். என்ன ஸ்டைல் நீ உங்களுக்கு இன்றைக்கு இந்த பிறந்த நாள் பர்த்டே எத்தனை பர்த்டே 50 சொந்தங்களோட சந்தோஷமா கொண்டாடுறோம். கொடுங்க அவருக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். என்ன நல்லா என்ன நல்லா அன்பு வச்சுக்கிறேன். ஒரு உறவு அல்லது உறவுகள் சேர்ந்து அனுப்பி இருக்கு. யாருன்னு கேஸ் பண்ணி சொல்லலுமா? சொல்லலாது சொல்ல நான் விரும்பல. எனக்கு தெரியும் ஆரம்பி சொல்லி அப்படி சொல்றது நல்ல விலை தானே. சரி, ஓகே ஓகே. மிக்கி இதை கொடுங்க. பண்ணி கொடுங்க மிக்கி. அவர் வேண மாட்டார் மிக்கி, நீங்க கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. இதோட கொடுங்க. சரி, ஓபன் பண்ணி பாருங்க. அதே மாதிரி தான் கையில். ஓகே, எடுத்து பாருங்க. என்ன வந்திருக்கு? என்ன கிஃப்ட் வந்திருக்கு? நல்ல ஷூ வந்து ரைட். எப்படி பிடிச்சிருக்கோம்? போடு. போடுங்க. அளவு பார்த்து வாங்கிக்கிறேன். ஓகே, இப்போ கெஸ் பண்ணி சொல்லுங்க. அப்போ யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி அந்த தந்தவங்க அவங்களுக்கு கெஸ் பண்ணி கண்டுபிடிக்க விரும்புகிறாங்க. நீங்கள் அதை கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா இல்லை நீங்கள் இப்போ நான் கெஸ் பண்ணுறது விரும்புகிறேன். இப்போ நிறைய உறவுகள் இப்போ 2வது 3வது எனக்கு வந்து நான் சொல்லிடுறதை உங்களை பொருத்தமில்லைன்னு யோசிக்கணும். அவ்வளோதான். மிக்கி கொடுங்க. ரைட், ஓகே. இன்னொரு கிஃப்ட் வந்து யாரையும் ஓப்பன் பண்ணி பாருங்க. அம்மா நல்ல தேங்க்யூ. வேண்டிடுங்க கொடுங்க மிக்கி. தேங்க்யூ. ரைட், ஓப்பன் பண்ணி பாருங்க. இந்த 50 பிறந்த நாளுக்குன்னு எப்படி சொல்கிறது, இந்த உறவுகள் எனக்கு இப்படியான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது பெருமைக்குரிய விஷயம். இதை அனுப்பின என்னுடைய அன்பு உறவுக்கு எனது மானசிகமான நன்றி. ரைட் ரைட், பாருங்க எப்படி இருக்கு. எப்படி இருக்கு படம்? ஃபேஸ்புக்கில் அனுப்பிடுது. ரைட், இப்போ கெஸ் பண்ணலாமா யார் அனுப்பியிருப்பாங்கன்னு? நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும். இப்போ சொல்கிறேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லுவீங்க. சரி, அப்போ கொடுங்க மீ. ஓகே, மீ கொடுங்க. ரைட், கொடுங்க மீ. சொக்கலேட்டே மாத்திரம் சொக்கலேட் உடைக்க மாட்டேன். உடைச்சா ஆள் கொண்டு எடுத்துருங்க. ஓகே, மிக்கி கொடுங்க மிக்கி. ஓகே, தேங்க்யூ. ரைட், ஓகே. அப்போ சாக்லேட்லாம் பிடிக்குமா உங்களுக்கு? என்ன சாக்லேட் சாப்பிடுறீங்க? சாக்லேட் பிடிக்காத இல்லையம்மா. என்ன சாக்லேட் பிடிக்கும்? பைட் சாக்லேட் தான கூட விருப்பமா. சாக்லேட் தான பைட் சாக்லேட் காணலையா? வச்சிருக்கேன். தெரியும். பைட் சாக்லேட் தான் ஸ்பெஷலா வச்சிருக்கேன். ரைட், ஓகே. அப்போ உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் பாஸ்கெட்லாம் வந்திருக்கு. ஓகே, மிக்கி இந்தாங்க. அதோட சேர்த்து நிறைய கிஃப்ட்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்களா. ரைட், கொடுங்க மிக்கி. தேங்க்யூ. என்ன மிக்கி தெரியுமா சொல்லி தாங்களா கேட்காங்களா? பாருங்க, சொல்லி கொடுக்கூடா. ரைட், எடுங்க. ஓகே, ரைட். இதுதான் என்ன வந்திருக்கு? ரைட், கவனம் மணி கூட ஒன்று வந்திருக்கு. கவனம் விழுந்துடும். அதை ஒரு ஆள் பண்ணிடுங்களேன். சரி, ஓகே. மிக்கி தாங்க இதையும் கொடுங்க. ரைட், அதே மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ. வண்டி ஓப்பன் பண்ணுங்க. மிக்கி அங்கே பாருங்களா? தெரியுமான்னு சொல்லிட்டாங்களே. கேட்க கொட்டணும் இல்லைங்க. சரி, தேங்க்யூ. பாருங்க.
என்ன வந்திருக்கு அழகான ஷர்ட் ஒன்று வந்துருக்கு ஓகே இப்போ சொல்லுங்கள் யாருண்டு எனக்கு பிடிச்ச கலர் இப்போ யாருன்னு கண்டுபிடிங்க சொல்லுங்க இப்போ யார் அனுப்பியிருப்பாங்க தந்தவங்க இங்கே உங்களை பார்த்துட்டு இருக்கலாம் ஸோ இந்த பர்த்டேக்கு வர முடியாதவங்களாமே இருக்கலாம் பர்த்டேக்கு வர முடியாதவங்களா இருக்கலாமே நிறைய அன்புறவுகள் வந்து எனக்கு இருக்குது ஏதோ ஒரு அனுப்புன உறவு தெரியும் நான் சொன்னா சிக்கத்தை நல்ல வேலை தானே அதில் சொல்லலாம் இருக்குது சரி ஓகே இன்னைக்கு கொடுங்களா ஓகே அதே மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஓகே இதை கொடுங்க இந்த கிஃப்ட் கொடுங்க ஓகே மிக்கி அதே மாதிரி இருங்க ரைட் இது இப்போ லாஸ்ட் கிஃப்ட் அது கொடுங்க மிக்கி ஓகே இப்போ யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் நீங்கள் ஒரு ஆளை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும் யாருண்டு சொல்லுங்க அப்போ யாருண்டு போய் வெயிட் பண்ணி சொல்லுங்க யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஆளை சொல்லிட்டு அதை வேண்டி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஆளை சொல்கிறது நான் மனதுக்கு நினைக்கிறதா அனுப்பியிருக்கலாம் ஆனால் நான் சம்டைம் அந்த ஆளை பேர் சொல்ல மாட்டேன்டா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கிஃப்ட்டை கொடுத்து இந்த பேர் சொல்லலையே என்று அவர் கவலைப்படுறது நான் எனக்கு தெரியும் நான் சொல்ல விரும்பல இல்லை சரி ஒரு ஆளை சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க அப்பயா சரி ஓகே நீங்கள் சொல்லுங்க நாங்கள் அவங்களே இல்லையான்னு சொல்கிறோம் என்னமைக்கு சரி நீங்கள் சொல்லுங்க நான் இப்ப சொல்ற ஆள் வந்து உங்களோட அன்புறவுகளை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்க யாருன்னு நன்றி நான் சொல்ல விரும்புவோம் நீங்க என்ன சொல்லல நான் சொல்ல விரும்புவேன் ரைட் என்ன நம்ம சொல்லுவேனே ரைட் உங்களோட அத்தான் அருள் தான் உங்களோட பர்த்டே அவ்வளோ கிஃப்ட் அனுப்பியிருக்காரு அவருக்கு இந்த டைம்ல என்ன சொல்ல விரும்புறீங்க நம்மளா ஆமா உங்களோட அத்தான் அருள் என்ன சொல்ல விரும்புறீங்க கடைசியா சொல்லுங்க ஓகே தேங்க்யூ சரி ஓகே ரைட் நம்ம கேக் கட் பண்ணுமா Happy birthday to you. Happy birthday dear. Happy birthday to you. வாங்க சரி மல்லியா வாங்க மல்லியா உள்ள வாங்க ஓகே சந்தர்ப்பத்திலே ஒரு என்னை நேசிக்கின்ற என்னோட ஒரு சிறந்த உறவாக பழகுகின்ற அருள் எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக என்னுடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்திலே இணைந்து எனக்கு பல வகையான பரிசு பொருட்களை அனுப்பி என்னை மகிழ்வித்தமைக்காக அந்த உறவுக்கு எனது மானசீகமான நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு அவர் குடும்பமும் அவர் சிறப்பாக வாழ்வதற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அருளுக்கு. உங்களோட இருந்து தர உங்களோட பழக்கம் அப்படி வருது. 50வது அகவையினை முன்னிட்டு எரிவில் YUK குழுமத்தினால் வாசித்து வழங்கப்பட்ட வாழ்த்து பாமாலை. அம்பலத்தடி பிள்ளையாரே, அன்னை கண்ணகி தாயாரே, 50ஆம் அகவையிலே அன்பின் சுந்தர் துஷ்யந்தன் சிம்மாசனம் ஏறுகின்றார் சிறந்த பெரும் கலைஞனாக. எம்பிரானே புகழ்பாட பணிந்து. அன்னை ஸ்ரீ மல்லிகாவும் அருளோங்கு சுந்தரலிங்கமும் அழகறிவு அன்பு சேர் அரும்பெரும் கலைஞனாக புன்னகை செல்வனாக புகழ்மிக்க பெரும் மகனாய் பெற்றெடுத்து எமக்கு பேராக தந்தமையால் மன்னவனாய் கலைத்துறையில் மகிழ்வு கண்டு YUK மனதார குழுமமாக மனம் மகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். என்னவனே என்றும் போல் எழில் கண்டு பல்லாண்டு ஏற்ற புகழோடு வாழ வாழ்த்துகின்றோம். வாழியவே. அரச திட்டமிடல் அலுவலராய்
சேவையிலே அன்பாய் மக்களுடன் ஆதரவாய் நேர்மையுடன் தரமான சேவை செய்யும் தூய மனத்துடையோன் துயர்துடைக்கும் தேச வள்ளல் துயர்துடைக்கும் தேச வள்ளல் கரம் கொடுத்து காக்கும் கருணை மனம் படைத்தோன் கலைஞன் உதயநிலா தலைவன் கீர்த்தியுறு பேச்சாளன் சிரமோங்க வாழ்த்துகின்றோம் சிற்பியே 50ஆம் அகவையிலே சேர்ந்தோம் நாங்கள் செல்வனேனி வாழியவே இல்லால் வசந்தியுடன் இணைமகனார் துணை நிற்க இல்லால் வசந்தியுடன் இணைமகனார் துணை நிற்க இருவன் பிள்ளையோடு என்றென்றும் பல்லாண்டு சொல்லால் சுகத்தால் செல்வத்துடன் சொல்லால் சுகத்தால் செல்வத்துடன் 16 சிறப்புடன் பெற்று வாழ சீதேவி தாய் துணையோடு வல்லவனாய் 100 ஆண்டு வசதிகள் பெற்று வாழ வாழ்த்துகின்றோம் நாங்கள் வாழியவே எம் மன்னவரே எல்லோரும் சேர்ந்து எழில் மாலை சூட்டுகின்றோம் ஏற்றமுறு வாழி என்றும் வாழியவே வாழ்த்துவோர் எரிவில் வையுகே குழுமத்தினர் கவிதை பா எரிவில் ரத்தினம் உங்களுக்கு எப்போ ஜோக்கு வேணும் முறை இல்லை கொடுத்து ஓகே கட் பண்ணி அப்படியே தீர்த்தி விடுங்களா நீங்கள் தீர்த்தி விடுங்க மாறி ஒருத்தரும் பர்த்டே ஷோ படிக்கிறேன் கடைசி மட்டும் அப்படிங்க பாருங்க மாறி தீர்த்தி விடுங்க ஓகே அப்படிங்க பாருங்க ஓகே ரெடி ஓகே ரெடி சார் பாருங்க சார் முடிய சேவ் பண்ணுற மாதிரி சின்ன போஸ்ட் தான்